அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 9வது நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மரணத்தை ருசி பாருங்கள் என்கிற வார்த்தையை, அதாவது நாவால் ஒரு பொருளை ருசி பார்ப்போம் இல்லையா, அதற்குரிய சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அது ஒரு கிண்டலாக, மௌத்துங்கிறது நீ நல்லா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சாப்பிடக்கூடாத ஒன்றை சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டைல் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வேதனை, தண்டனை, நரகத்தினுடைய அதாபு இதையெல்லாம் சொல்லும் பொழுது இதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் உலகத்தில் ஆட்டம் போட்டிங்கல்ல, இந்த நரக வேதனையை டேஸ்ட்டு பாருங்கிற வார்த்தை தான் அந்த சுவைத்து பார்க்கிறது. அப்போ நரக வேதனைங்கிறது டேஸ்ட்டு பார்க்குறக்கூடிய விஷயம் இல்லை, துன்பப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். துன்பத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் ருசி பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் என்ன செய்கிறான், குர்ஆனில் பயன்படுத்துகிறான். இது ஒரு இலக்கியம். என்ன இலக்கியம்னு சொன்னால், ஒரு கருத்தை அவன் மண்டகணமாக இருக்கிற ஒருத்தனை கிண்டல் பண்ணி சொல்லக்கூடியதுங்கிறது இலக்கியத்தில் இருக்கிறது. அதுக்கு நிறைய உதாரணம் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். அந்த மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், 37வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் இன்னாலதாய்க்கும், நம்ம இந்த நரக வேதனையை சுவைக்கிறோமே அப்படின்னு காஃபிர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி காஃபிர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான் 37, 38 வசனத்தில் இன்னக்கும் லதாய்க்குல் அதாப், கடுமையான வேதனையை நீங்கள் சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்தை 17:75, 22:25, 25:19, 34:12, 41:50, 44, 49:50, 3:106, 3:181, 4:56, 6:30, 7:39, 8:13-14, 8:35, 8:50, 9:35, 10:52, 22:22, 29:55, 32:14, 34:42, 35:37, 38:8, 38:57, 39:24, 46:34, 51:14, 54:37, 54:39, 54:48, 78:30 இவ்வளோ வசனங்களில் நரக வேதனையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், நரகத்தை ருசி பாருங்கள்ங்கிற வார்த்தை எல்லாத்தையும் ஒன்று அர்த்தம் செஞ்சால் ஒரே விஷயந்தான் வருகிறது. அப்போ இது அனைத்து வசனங்கள்லையுமே நரகத்தை ருசி பாருங்கள் என்று சொல்வது நேரடியாக நரகத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு சொன்னால் நேரடி அர்த்தமாயிரும். நரகத்தை ருசி பாருங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உலகத்தில் ஆட்டம் போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு மண்டையில் அடிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், இதை ருசி பாருங்கள், டேஸ்ட் பண்ணு அப்படிங்கிறது ஒரு கிண்டலோட ஒரு அந்த தண்டனை கொடுக்குறான். தண்டனை உடம்புக்கு தண்டனை கொடுக்கறத விட இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு தண்டனை அவனுக்கு மனசில் அடிக்கிறதானே. ருசி பாருங்கள்னு கிண்டல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேதனையாக இருக்கும்ல, அவனுக்கு வேதனையை டபுளாக்கி தரும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான்னா சொல்லுகிறான். அதே நேரத்தில் நல்லதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறான். அதாபை சுவைக்கிறதுக்கு நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அந்த அருளை அனுபவிக்கிறது சொல்லும்போது இதை சுவைத்து பாருங்கள், இந்த அருளை நம்ம சுவைக்க ரஹமத்தை சுவைக்க செய்கிறோம் அப்படிங்கிற கருத்துப்படவும் குர்ஆனில் இருக்கிறது.
அதில் வந்து கிண்டல்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு கிடையாது, நேரடியான அர்த்தம். அதே நேரத்தில் வந்து சுவைக்கிறது கிடையாது. எப்படி சுவைத்தால் உனக்கு இன்பமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த அருள் இருக்கிறது. நீ பிரியாணியை, ஒரு சுவையான சாப்பாட்டை, சுவையான ஒரு பானத்தை நீ அருந்தினால் எப்படி நீ வந்து மன நிறைவு அடைவாயோ அந்த மாதிரி இந்த அருளும் மூலமாக நீ வந்து மன நிறைவு அடைவாய். அதுக்கு தான் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் ருசி பாருங்கள்ங்கிறான். அப்போ ருசி பாருங்கள்ங்கிற ஒரு வார்த்தை வந்து கெட்டதுக்கும் சொல்லுகிறான், அது கிண்டலுக்காக வேண்டி. நல்ல பாக்கியங்களுக்கு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உதாரணமாக ஒய்தா அதக்குனன் நாச ரஹமத்தன், ஒரு மனிதர்களுக்கு நம்ம அருளை சுவைக்க செய்தால், அருளை வந்து ருசி பார்க்க செய்தால் அப்படின்னு சொல்லி 10:21 சொல்லி காட்டுகிறான். 11:9 இருக்கிறது, 11:10 இருக்கிறது, 30:36 இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரே கருத்தான். 41:50 இருக்கிறது, 42:48 இருக்கிறது, 78:24. இதிலெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய அருளை ருசி பாருங்கள், சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சுவையான உணவை பரிமாறுற மாதிரி. அல்லாஹ் வந்து ஒரு மழை இறக்குறான்னு சொன்னால் அது ஒரு அருள். அந்த அருளை பற்றி எப்படி சொல்கிறான், இதை நல்லா ருசி பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நல்ல வகையான உணவை பரிமாறி சாப்பிட சொல்லுவோம்ல. இப்போ சாப்பிட சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் அடையும் ஒரு மனிதனுக்கு, அந்த மாதிரி இந்த அருளில் நீங்கள் சந்தோஷம் அடையுங்க. அப்போ இந்த ருசி பாருங்கள் என்கிற விஷயம் வந்து கெட்ட விஷயங்களுக்கு சொல்லப்பட்டால் அது கிண்டலுக்காக சொல்லப்படுறன்னு அர்த்தமாயிரும். நல்ல விஷயத்துக்கு சொல்லப்பட்டால் நெசமாகவே ஒரு உணவு பரிமாறுற மாதிரி ஒரு இடத்துல வைத்து அவனுக்கு நாக்குக்கு சுவையாக சமைத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்தில் இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து இந்த சாப்பிடுதல்ங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, சாப்பிட்றதுங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் வந்து சாப்பிட்றதுக்கு பல இடத்துல பயன்படுத்துகிறான். குழு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்கிறான். வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்லும் பொழுது அங்கே சாப்பிடுங்கள்ங்கிறது சாப்பிட்ற அர்த்தத்தை தான் தருது. சாப்பிடுங்கள்லாம் என்ன அர்த்தம், சாப்பிடுங்க எல்லோரும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் தான். இந்த மாதிரி அல்லாஹ் வந்து பல இடங்களில் வந்து உண்ணுதல்ங்கிற வார்த்தையை உண்ணுவதற்கு உரியதுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து உண்ணுவதற்கு தகுதி இல்லாதை சொல்லி வந்து அவன் உண்ணவே செய்யலை, ஆனால் உண்ணுகிறான் என்று அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். உதாரணமாக வந்து ஒரு மனிதர்கள் வந்து அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்றாங்கன்னு வைங்க. ஒருத்தர் தகப்பன் இறந்துருவார், சின்ன பையனாக இருப்பான், ஒரு குழந்தை அனாதையாக இருப்பான், அதுக்கு ஒரு சொந்தக்காரர் பொறுப்பேற்றுக்குருவார். மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு யாராவது எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அனாதை பிள்ளைக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி அவன் பேரில் உள்ள சொத்தையெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக, அதில் உள்ள வாடகை சாப்பிட்றது, அதோடைய வருமானத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி அனாதைகளுடைய பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உணவை சாப்பிட்றாங்கல்ல, அந்த சாப்பிட்றதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்க நிஜமாக சாப்பிடுவது வந்து உணவு கிடையாது, இவங்க நிஜமாக சாப்பிட்றது நெருப்பை சாப்பிட்றாங்கங்கிறான். நெருப்பையை சாப்பிட்றாங்க, அனாதைகளுக்கு சொந்தமான பணத்தை எடுத்து சாப்பிட்டார்கள்னு சொன்னால் அதில் வந்து 2 விஷயத்தை 4:10 வசனம் 4வது சூறாவில் 10வது வசனம் அதில் 2 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று வந்து யார் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோன்னு சொல்கிறான். சொத்து சாப்பிட்றக்குரியதா, சொத்துக்களை சாப்பிட்றதுங்கிற சொத்தை விற்று அது உணவை ஆக்கி சாப்பிட்றது தான். அப்போ சொத்துக்களை சாப்பிடுதல் என்பது சாப்பிட்ற அர்த்தத்தில் வரல. அனாதைகளுடைய அவன் பில்டிங் ஆக்கிட்டான்னு சொன்னாலும் அனாதை சொத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். அனாதை சொத்தை சாப்பிட்றதுனா திங்கிறதுக்கு மட்டும் உள்ளதாக இது சொல்லப்படலை. யார் அனாதைகள் சொத்தை சாப்பிடுகிறார்களோ என்று சொன்னால் அனாதைக்கு சொந்தமான பொருளை எடுத்துக்கொள்கிறார்களோ, அது சாப்பிடக்கூடாதாக கூட இருக்கலாம். சாப்பிடுவதற்கு தோட்டம் துறவு வயல் வரப்புன்னெலாம் இருக்குது, அதை வந்து இவன் பேரில் எழுதிட்டான்னு சொன்னால் அனாதை சொத்தை ஏன்டா சாப்பிட்றேன்னு சொல்லுவோம். ஆனால் அவன் சாப்பிடலை, வயலையை சாப்பிட்றான், பில்டிங்கை சாப்பிட்றான், கட்டடத்தை சாப்பிட்றான், தங்க நகைகளை அள்ளிக்கிட்டான்னு வைங்க, தங்கத்தை சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அனாதைகளுடைய சொத்தை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறான். அந்த சொத்துக்கள் வந்து சொத்துக்களில் உணவுங்கிறது மட்டும்தான் சாப்பாட்டுக்குரியது. சொத்துங்கிறதுல பல கோடி பல லட்சக்கணக்கான பொருள்கள் அடங்கும். அதில் சாப்பிடுதல் என்பது எதில் மட்டும்தான் வரேன், அரிசி பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்ற பேரிச்சம்பழம் இதுகளில் தான் சாப்பிடுதல்னு வருமே தவிர இது இல்லாத எவ்வளவோ அனாதைகளுடைய பொருள்கள்லாம் இருக்கும். அதை ஒருத்தன் வந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டானேயானால் அவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், அனாதை சொத்தை திங்கிற கணக்கில் எடுக்கிறான்ல. அனாதை சொத்தை சாப்பிட்றீங்க. அப்போ அனாதை சொத்தை சாப்பிட்றவர்கள் என்ற வார்த்தை வந்து அந்த சொத்தையே சாப்பிட்றான் என்ற அர்த்தத்தில் வரல. சொத்தையே சாப்பிட்ற கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். எவ்வளோ சாப்பிட்ற போகிறான், பல லட்சம் கோடியை சுருட்டியிருப்பான். ஆனால் சாப்பிடுவதற்குரிய 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு சாப்பிட முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் அவன் வந்து பல கோடியே சுருட்டியிருப்பானே, அதுக்கெல்லாம் வந்து வார்த்தை தான் அது. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அனாதை சொத்தை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தன் இது நேரடி அர்த்தம் வைங்க, அனாதை சொத்தை சாப்பிடத்தானே கூடாது, நான் வந்து அவன் வீட்டை எனக்கு உள்ளது ஆக்கிட்டு நான் எங்கே சாப்பிட்டேன்னு கேட்பான்ல.
நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அனாதைக்கு சொந்தமான ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இவன் பேரில் எழுதிக்கிட்டான். ஏன்டா அப்படி செய்கிறேன்டா? அல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். எங்கே சாப்பிட்டேன்? சொத்தை தானே எழுதிக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு தானே தடை இருக்குன்னு சொல்லுவான்ல. நேரடி அர்த்தம் கொடுத்தா நேரடியான அர்த்தத்தை ஒருத்தன் கொடுப்பானே, ஆனால் அந்த சாப்பிட்ற 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு சாப்பிடுவான்ல, அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதும். மற்றபடி எவ்வளோனாலும் சூட்டலாங்கிற அர்த்தம் வந்துடும்ல. அதுக்கு எல்லாம் சொல்லலையே. ஆனால் அது சொத்தை தொடாதுங்கிறது தான் எல்லாம் சொல்கிறான். அப்போ இன்னும் 2 விஷயம் இந்த வசனத்தை சொல்கிறான். 2 என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ அனாதை சொத்தை யார் சாப்பிடுகிறார்களோங்கிற விஷயத்தில் அந்த சொத்துக்களை சாப்பிடுதல்ங்கிற அர்த்தத்தில் கிடையாது, சொத்துக்களை அனுபவிக்கிறார்களோ. அனாதைகளுடைய சொத்தை துல்மன் அநியாயமாக யார் அனுபவிக்கிறார்களோ, அது சாப்பிடுதல்ங்கிற அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது பயன்படுத்துகிற அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுக்கு சொந்தமாக ஆக்கி கொள்கிற ஒன்று அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உள்ளடக்கூடிய வகையில் தான் இந்த சாப்பிடுதல்ங்கிற சொல் அமைஞ்சிருக்கிறது. சாப்பிட்றது மட்டும் குறிக்கின்னு விளங்குனீங்கன்னா அப்போ சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாம் செய்யலான்னு வந்துடும்ல. அதுக்கு தான் நல்ல கண்டனத்தை தெரிவிக்கிறான். அப்போ இன்னல்லது நான் ஏற்கனவே அம்பாரல் எத்தாமா லுல்மன், அனாதைகளுடைய சொத்துக்களை யார் அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ, இன்னமா ஏக்குலுன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்க தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார். ரெண்டாவது விஷயம், இதிலேயே 2 சாப்பிடுதல் பயன்படுத்தப்படுது. ஒன்று அனாதை சொத்தை யார் சாப்பிடுகிறார்களோ, அதுக்கு சாப்பிட்ற அர்த்தம் கிடையாது, சாப்பிட்றது உள்ளடக்கும். ஆனால் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, யார் அனுபவிக்கிறார்களோ, அனாதைகள் சொத்தை யார் அனுபவிக்கிறார்களோன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அப்போ நேரடி அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னு கேட்டால், நீ இன்னொருத்தனுடைய சொத்தை உன்னுடைய சொத்துன்னு எழுதிக்கிட்டாலும் அது சாப்பிட்ற மாதிரி உள்ளது நல்லா எடுத்துக்கிறாத. இன்னொருத்தனுடைய சொத்தை சாப்பிடுவது எப்படி ஒரு அநியாயமானதாக இருக்குது, அந்த மாதிரி தான் என்னுடைய வீட்டை உன்னுடையதாக நீ எழுதிக்கிட்டேன்னு சொன்னால் அதுவும் சாப்பிட்றது தான். அப்போ எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அது சாப்பிடுதல் என்ற கணக்கில் எல்லாம் கொண்டு வந்து தான் யார் ஏக்குலுன்னு அம்பால் அளித்தாமான்னு சொல்கிறான். தாமல் அளித்தாமான்னு எத்தீம்களுடைய உணவுகளை நாங்கள் சொல்லலை, எத்தீம்களுடைய செல்வங்களை யார் சாப்பிடுகிறார்களோ அநியாயமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாப்பிடுதல் என்பது சாப்பிட்றதை மட்டும் குறிக்காது, சாப்பிடுவதை உள்ளடக்கக்கூடிய வகையில் எல்லா விதமான அனுபவத்தையும் குறிக்கும் என்பது தான் என்னுடைய அர்த்தம். இது எல்லா மொழியிலும் இது உள்ளது. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் புள்ள எல்லாத்தையும் நாசமாகிட்டேன்னு வைங்க, திண்டு திட்டு தான் வாங்க, அவ்வளோ தின்றுருப்பான். பல கோடிகளுக்கு சொத்து இருக்குது, மகங்காரம் தரதலையாக போய் சீட்டாட்டத்துலையும் கிளப்புலையும் அதுலையும் இதுலையும் தண்ணி அடிக்கிறதுலையும் ஊதாரித்தனமாக செலவழித்து முடித்து ஒன்றும் இல்லாமல் போண்டியாக போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, திண்டு திட்டுட்டாம்பாங்க. திண்டது எவ்வளோவா இருக்கு? ஒரு 5,000 ரூபாய் தின்றுப்பான் மாதத்துக்கு, ஒரு 10,000 ரூபாய் தின்றுப்பான், பல கோடிகளை காலி பண்ணியிருப்பான். அதுக்கு மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? திண்டு தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டே முடிச்சுட்டாம்பாங்க. அது சாப்பிட்றதுங்க அர்த்தம் கிடையாது. எந்த வகையில் நாசமாக்குனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டான்ங்கிற வார்த்தையை சொல்வது நம்ம மொழியில் கூட இருக்கிறது, அரபு மொழியில் இருக்கிற மாதிரி தமிழ் மொழியிலையும் கூட அந்த சொல் சாப்பிடுதல் என்கிற விஷயம் சாப்பிடுதல் அல்லாதுக்கும் பயன்படுத்துறது நம்ம பாஷையில் இருக்க தானே செய்யுது. நிறைய அது மாதிரி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, துளுக்க திண்டு கட்டான், ஒரு செட்டி சேர்த்து கட்டான்னு ஒரு பழமொழி. இவங்க திண்டே கட்டாங்க அது அப்படின்னு அர்த்தம், நல்ல சொகுசாக வாழ்வாங்கங்கிற அர்த்தம். திங்கிறது மட்டும் இல்லை, அவ்வளோ திங்க முடியும் ஒரு மனுஷனுக்கு. பல கோடி இருந்தால் திங்கிறதுக்கு முன்னே செலவழிச்சாலும் காலி ஆகாது, வேறு விஷயங்களுக்கு வீணாக்குறதுக்கு தான் அந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயமாச்சா. 2வது, இதை உண்மையில் அவன் சாப்பிட்றது நெருப்பை தான் சாப்பிட்றான் அப்படின்ற அர்த்தம் என்னென்னு கேட்டால், இதுக்காக வேண்டி நரகத்தில் அவன் போடப்படுவான், நரகம் தான் உணவு ஆக்கப்படுது. நீ இங்கே சாப்பிட்டீன்னு சொன்னால் அங்கே நீ நெருப்பு தான் நீ சாப்பிடுவ அப்படிங்கிறத சொல்வதற்காக வேண்டி உண்மையில் அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். 2வது அந்த சாப்பிடுதல்ங்கிற வார்த்தையை வேற ஒரு இடத்துக்கு மாற்றினான்லாம். ஒன்று இந்த உலகத்தில் செல்வங்களை சாப்பிடுகிறார்கள் போது அனுபவிக்கிறார்கள்ன்ற அர்த்தத்தில் வச்சிருது. 2வது நரகத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நெருப்பை தான் சாப்பிடுவாங்க. உண்மையில் அவங்க சாப்பிட்றது சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருப்பை தான் தின்னுட்டு இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, நெருப்பை திங்கிறான்னு சொன்னால் நெருப்புக்கு போவான்னு அர்த்தம். இவன் நரகத்துக்கு செல்வான்னா நரகம் நெருப்பு தானே உணவு, அந்த மாதிரி தான் உணவு உனக்கு கிடைக்கும்டான்னு ஒரு பயம் காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 4:10 வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 174 வசனத்தில் இதே வார்த்தையை வேற ஒரு செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைக்குவாங்க. அவங்கள்ட்ட தௌராத் அன்றைக்கு வச்சுருந்தாங்க, இப்போ கிடையாது. அவங்கள்ட்ட வேதம் இருந்த அந்த வேதத்தை என்ன செய்வாங்கன்னா சிலதை மறைச்சிருவாங்க. மக்களுக்கு எதெல்லாம் சொன்னால் நமக்கு லாபம் வருமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னால் கேள்வி கேட்பாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து உள்ள வருவாய் குறைஞ்சிரும்னு சொன்னால்
அதையெல்லாம் என்ன செய்யாதீங்க, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்படி மறைக்கக்கூடிய தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை மறைக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆதாயத்துக்கு தான் இதை செய்கிறாங்க. உள்ளது உள்ளபடி சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து ஆதாயம் வராது. மறைச்சி சொன்னால் இவனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி, இவனை தெய்வமாக்குற மாதிரி, இவனுக்கு பவர்ஃபுல்லான சக்தி உள்ள மாதிரி இவன் காட்டி கொண்டானையானால் அந்த மக்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன் எடுக்கலாம், நிறைய பணத்தை ஏமாற்றலாம். அப்போ இந்த வகையில் அல்லாஹ் இதை எப்படி இதை பார்க்குறான்னு கேட்டால், நீ அல்லாஹ்வுடைய வேதத்தை அற்ப காசுக்கு விற்கிறேங்கிறான். விற்றுக்கிட்டா இருந்தாவன், இந்தாங்க வேதம் வச்சுக்கிறங்க, 100 ரூபா தாங்கன்னு கேட்குறதில்ல. மறைக்கிறான்ல, காசுக்காக வேண்டி மறைக்கிறது அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்னு கேட்டால், காசுக்காக வேண்டி நீ வேதத்தை மறைச்சேன்னு சொன்னால் அற்பமான விலைக்கு நீ விற்கிறாய் அப்படின்ற அது ஒரு இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். அதான் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதங்களை யார் மறைக்கிறார்களோ, வேதத்தை மறைக்கிறார்களோ, ஒயஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, அதன் மூலமாக அற்பமான ஒரு விலைக்கு விற்கிறார்களோ, வேதத்தை மறைக்கிறாங்க, அற்பமான காசுக்கு என்ன செய்கிறாங்க, அதை விற்கிறாங்க. அந்த உலக ஆதாயத்துக்காக வேண்டி பத்துவா இஷ்டப்படி மாற்றி கொடுக்குறது. இன்றைக்கி கூட பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்துவா கொடுப்பாங்க, ஹலாலாக ஹராமாக்குவாங்க, ஹராமாக ஹலால் ஆக்குவாங்க. அது கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அந்த பத்துவாக்கள் வழங்குற மாதிரி நிலைமை இன்றைக்கி கூட இருக்குது. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் இருந்தாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் யாருடைய அந்த வேதத்தை யார் மறைத்து விட்டு மறைக்கிறது மூலமாக யஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, அதை கொண்டு அற்பமான ஒரு கிரயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அது கோடி ரூபா பெற்றாலும் அற்பம் தானே, நிறைய ரூபாய்க்கு விற்கலான்னு எடுத்துக்கக்கூடாது. அற்பமானதுக்கு தான் விற்கக்கூடாது, பெரிய தொகைக்கு விற்கலான்னு எடுத்துக்கக்கூடாது. மார்க்கத்தை எந்த ஒரு வகையிலையும் கொஞ்சம் தொகைக்கு விற்கக்கூடாது. பல கோடிக்கு விற்றா கூட மறுமையில் கிடைக்கிற பாக்கியத்தை ஒப்பிடும்போது அது அற்பம் தான். அது அற்பமானதுக்கு விற்கிறார்கள் நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, அற்பமானதுக்கு தான் விற்கக்கூடாதுங்கிறான்ல. இந்த மார்க்கத்தை மறைச்சி கோடியாக சம்பாதிக்கலாம், 10 ரூபா 50 ரூபா தான் வாங்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது. இவங்க கோடி வாங்கினா அற்பம் தான். அது கோடி வாங்கினாலும் அதுக்கு மறுமையில் என்ன கிடைக்குமோ அதனோடு கம்பேர் பண்ணணும்னா இது அற்பம் தானே. அல்ல பல கோடிகள் தர இருக்கிறான், இவன் 1 கோடிக்கு விற்றான்னு சொன்னால் இவன் அற்பத்துக்கு தான் ஆசைப்பட்றான் அப்படின்னு விளங்கிக்கணுமே தவிர அதிக காசுக்கு சம்பாதிக்கலான்னு வழங்கக்கூடாது. அப்போது எஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, இதை கொண்டு அற்பமான கிரயத்துக்கு அதை விற்கிறாங்க, வேதத்தை விற்கிறார்கள். வேதத்தை விற்கிறாருன்னா பிரிண்டு போட்டுனா விற்கவும் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் அந்த வசதியும் கிடையாது வேதத்தை விற்கிறதுங்கிறது. வேதத்தை விற்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் வேதத்தை மறைக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு சாதகமானதை தக்க வச்சுக்கிறது. அந்த சாதகமான தக்க வச்சாங்கன்னா ஆதாயம் கிடைக்கும் மக்கள்கிட்ட என்ன செய்யும், ஆதாயம் கிடைக்கும். அவங்க இவர்கிட்ட போய் போதி பாருங்க, மந்திரிங்க, பேய் ஓட்டுங்கன்னு எழுதி வச்சாங்கன்னு வைங்க, காசு கிடைக்கும்ல. அப்போ இதன் மூலம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்க. இப்படி யாராவது சம்பாதிப்பார்களேயானால் அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்னென்னு கேட்டால், உலாய்க்கமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், இவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். இந்த வேதத்தை மறைச்சி அதில் மூலமாக கிரயத்தை வாங்கினார்கள் என்று சொன்னால் இவங்க நரகத்துக்கு போவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லாமல் அதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், அற்பமான விலைக்கு விற்கிறார், நரகத்தை நெருப்பை சாப்பிட்றாங்க. அற்பமான விலைக்கு இந்த வேதத்தை விற்பார்களேயானால், அந்த வேதத்தை மறைத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைத்து ஆதாயம் அடைவார்களேயானால் அவர்கள் உண்மையில் வந்து சாப்பிடுவது அந்த காசை சாப்பிடலவங்க, அந்த உணவை அவங்க சாப்பிடலை, உண்மையில் சாப்பிட்றது நரகத்தை சாப்பிட்றாங்க, நெருப்பை சாப்பிட்றாங்கன்னு நல்லா சொன்னாங்க. உலாயிக்க மா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் சாப்பிடவில்லை. அப்படி உலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாம நாளில் அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவங்க நரகத்துக்கு போவாங்க என்பதற்கு இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாம். நெருப்பைத்தாண்டா திங்கிறீங்க, நரக நெருப்பைத்தான் திங்கிறீங்க, நீங்கள் எதோ சாப்பாடு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற நரக நெருப்பு தான், நரகத்தின் கொல்லிக்கட்டை தான் உங்களுக்கு உணவாக தரப்படும், அதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சாப்பிடுதல் என்பதை அதுக்காக வேண்டி எல்லாம் பயன்படுத்தி காட்டுறான். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயம் ஒன்று இதே விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். 9:34 சொல்லி காட்டுகிறான். யாயுள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை இன்ன கசீரமினல் அஹ்பாரி ஒரு ருஹ்பான், பாதிரிமார்களையும் மத குருமார்களையும் அதிகமான பேர்கள் லயாக்குரூன் அம்பால நாசிபில் பாத்திலி, மக்களுடைய செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மக்களுடைய செல்வங்களை சாப்பிட்றாங்க, சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றதை சேர்த்து தான் கொள்வார்கள். அப்போ சாப்பிடக்கூடிய செல்வங்களையெல்லாம் மக்களுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லுகிறான். அதில் சாப்பிடுதல்ங்கிற வார்த்தை வந்து சாப்பிட்ற அர்த்தத்தில் வரல. ஏன்னா சாப்பிட முடியாது, வீடு வாசலாம் சாப்பிட முடியாது, காசு பணத்தெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ மக்கள்கிட்ட காசு பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறான். அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது ஒரு இலக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னும் இது இவ்வளோதான் அந்த விஷயம் சாப்பிட்ற சம்பந்தமாக. நெருப்பை சாப்பிட்றீர்கள் அப்படிங்கிறத எல்லாம் பயன்படுத்தினது பூராவுமே
சாப்பிட்ற அர்த்தத்தில் வரவே இல்லை, அது வேறு அர்த்தத்தில் தான் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கடலில் மூழ்க போகிறான்னு வைங்க, மூழ்க போகிறவனுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு உள்ள ஒரு வழி என்னென்னா ஒரு கயிறு தான். நீங்கள் போய் இழுத்துலாம் கைப்பட உங்களை இழுத்து உள்ளே தள்ளி விட்ருவான். அவனை காப்பாற்றுறதுன்னு என்ன, ஒரு கயிற்றை போடணும், அந்த கயிற்றை பிடிச்சி அவனை இழுக்கணுமே தவிர நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான், இழுத்து உங்களே இழுத்து உள்ளே போட்டுருவான். மூழ்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கையை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் உங்களை இழுத்து உள்ளே போட்டுருவான், அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ ஒரு மனிதன் வந்து மூழ்கிக்கொண்டிருக்கிற ஒருத்தனை காப்பாற்றுவதற்கு சரியான வழி என்னன்னு கேட்டால், தூரத்தில் நம்ம இருந்து கொண்டு கயிற்றை போடணும், நல்ல ஒரு கயிறாக போடணும், வலுவான ஒரு கயிறாக போடணும். அப்படி போட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வான், நீந்தி வந்துடுவான், வெளியே வந்துடுவாங்கிறதுக்காக வேண்டி அந்த கயிறை போடுற காப்பாற்றுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல.